தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என முதல்வர் ஸ்டாலின் கூறியது அவரது கருத்து. அவருக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்ல ஜனநாயக சுதந்திரம் இருக்கிறது. அதேபோல காங்கிரஸ் கட்சிக்கும் தனி கருத்துகள் உள்ளன. கூட்டணி பேச்சுவார்த்தை February 22 தொடங்க உள்ளது என காங்கிரஸ் MP ஜோதிமணி தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு தருவது ஒத்துவராது என காங்கிரசிடம் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் என மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். தமிழகத்திற்கு ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் முழுமையான தீர்வு என்றார். திருவிடந்தையில் நடந்த திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றதால் ECRல் 6 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து ஆமி வேகத்தில் ஊர்ந்து சென்றன. தமிழகத்தில் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் February 13 தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோயிலில் வருடாந்திர மகா சிவராத்திரி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் கொடியேற்றத்தில் பங்கேற்றனர்.